வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, மேச ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த ஜூலை மாதம் மேச ராசிக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, இந்த மேச ராசி நேயர்களுக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய ஜூலை மாதமா இருக்கா என்ன அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்போ கிரக நிலைகள் இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் எப்படி கிரக நிலைகள்லாம் இருக்குது, கோச்சார் நிலையில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த கிரகங்கள் என்ன மாதிரி பலன்கள், யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ மேச ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும், அந்த கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஜூலை மாதம் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய் பகவான் ஆவார். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில உங்களுடைய ராசி அதிபதி உட்கார்ந்துருக்காரு. அதாவது செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில இருக்காரு. அடுத்தது மிதன ராசியில் சூரிய பகவான் இருக்காரு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா கடக ராசியில் குரு பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. சிம்ம ராசியில கேது பகவானும் சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா தனுசு ராசியில தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் தொடங்கக்கூடிய அமைப்பு. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தனுசு ராசியில தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா புதன் பகவான் கடக ராசியில இருக்கார் இல்லைங்களா. அந்த புதன் பகவான் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடக ராசியிலிருந்து வகரகதியில பின்னோக்கி தன்னுடைய மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அடுத்தது சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா கடக ராசியிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு. சரிங்களா. அடுத்தது சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா மிதன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜூலை மாதம் 16ஆம் தேதி இரவு, ஜூலை 17 விடிய காலை அமைப்புல 16ஆம் தேதி இரவு, விடிகாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 17ஆம் தேதி அந்த மாதிரி அமைப்புல அந்த சூரிய பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அதாவது ஆடி மாத பிறப்பு. சரிங்களா. அதாவது உத்தராயணம் புண்ணிய காலம் முடிந்து தட்சணாயன புண்ணிய காலம் துவங்குது இந்த மாதத்துல. சரிங்களா. உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பாகுங்க. இதுதாங்க இந்த மாதம் கிரக நிலைகள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பெல்லாம். சரி, இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு மேசராசிக்கு பாருங்க, ஏற்கனவே 7.5 சனியான விரய சனி நடந்துட்டு இருக்கு. அது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால கொஞ்சம் பிரச்சனைகள், வேலைகள் கொஞ்சம் மாற்றங்கள், இடமாற்றங்கள், கஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கக்கூடிய அமைப்பு. ஆனா இந்த மாதம் பாருங்க, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்க. 7.5 சனியான விரய சனியோடைய பாதிப்பு குறைந்த யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வீண் விரய செலவு இது வரைக்கும் ஆயிட்டு இருந்தெல்லாம் சுப செலவாக ஆகக்கூடிய அமைப்பு. குரு யாரு, உங்களுடைய ராசிக்கு பாருங்க 9ஆம் இடத்துக்கு அதிபதி, பாக்யாதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் போய் 4ஆம் இடத்தில் போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோகமான அமைப்பிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் குரு பகவானால தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து அந்த தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் 4ஆம் தேதிக்கு மேல 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. அந்த 4ஆம் அதிபதி, அதாவது 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிற தன் ஸ்தான அதிபதியே செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படி தனஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. தனத்துக்கு காரகரான குரு பகவான் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு தாங்க.
இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 5-10 கையில் நிற்கிதுப்பா இந்த மாதம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் தனஸ்தானத்திலிருந்து தனஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு. அந்த தனஸ்தானாதிபதி போய் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, தனத்துக்காரகரான குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தில் ஓரளவு வந்து ஓரளவு காசுக்கு கை நிற்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் இருக்குங்க. கொஞ்சம் பணம் நெருக்கடி கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன, அந்த சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால செவ்வாயை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால அது 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானம். அப்படிங்கிறதுனால 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாய் போர் குணம், டக்குன்னு பேசக்கூடிய தன்மை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பேசுங்க. எது பேசினாலும் நின்று நிதானமாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட நாம் கரெக்டாக பேசுகிறோமா அப்படின்னு 1க்கு 4 தடவை யோசித்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசும்போது வார்த்தை 1-2 உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் வார்த்தை மாறி வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சால் கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசக்கூடிய அமைப்பிலேயே இருங்க. இருந்தாலும் குரு பார்வை பெற்று சனி பகவான் தான் பார்க்குறாரே தவிர ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஏன்னா குடும்பத்தில் கணவன் மனைவின் அப்படின்னு வந்துட்டாலே கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் தலை தூக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னா 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துக்கே வரக்கூடிய அமைப்பு. 3ஆம் அதிபதி வந்து பாருங்க, புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அவர் வக்ரம் அடைந்து தான் அந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா அவர் கெட்டவர், உங்களுடைய ராசிக்கு கெட்டவர். கெட்டவர் கிட்டிடும் ராஜயோக அமைப்பிலேயே அந்த புதன் பகவான் வரக்கூடிய அமைப்பு, பஞ்சமாதிபதியோட இணைவக்கூடிய அமைப்பு, இங்க புதாதிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. நீங்க எதுக்கு முயற்சி, எந்த முக்கியமான விஷயத்துக்கு நீங்க எதுவும் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கே வர்றதுனால முயற்சி திருவினை ஆக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அவரே 6ஆம் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் உத்தியோக ஸ்தானாதிபதி. அப்படிங்கிறதுனால புதிய தொழில் நீங்கள் அதாவது உத்தியோகத்துக்கு இடமாற்றம் செய்யணும், நல்ல இடத்துக்கு போய் வேலையில் போய் உட்காரணும், நல்ல சம்பாதியத்தில் போய் உட்காரணும், பதவி உயர்வு கிடைக்கணும், இடமாற்றம் வேணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி கூடுதலான நல்ல பணங்கள்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பாகுங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல இடத்துல போய் உட்காந்து அடுத்தடுத்து எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி படிப்புக்கு போய் அவங்க சேரக்கூடிய அமைப்பெல்லாம் படிக்கிற விஷயங்களுக்கும் நல்ல அமைப்பாக இருக்குன்னா பஞ்சமாதிபதி புத்திஸ்தானாதிபதியோடு புதன் கல்விக்காரகனார புதன் இணையறதுனால நல்ல பலன்களே அவங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? தொழில் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பாருங்க 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் விரைஸ்தானத்தில் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பாகியாதிபதியான குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால 10ஆம் அதிபதியான சனி பகவான் அவரே லாபாதிபதியான சனி பகவானையும் அந்த குரு பார்க்கறதுனால சொந்த தொழில நல்ல வளர்ச்சி இருக்குங்க. புதிய முயற்சியில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இந்த மாதிரி அல்லது வெளிநாட்டு மூலயமா நீங்கள் வரவு செலவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதமெல்லாம் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்குங்க. ரியல் எஸ்டேட் செஞ்சிட்டு இருக்கவங்களும் இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் இந்த மாதம் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இல்லத்தரசைக்கும் எடுத்துக்கிட்டானா குடும்ப வாழ்க்கை ஒத்துமையும் நல்லாவே இருக்கும். கணவன் மனைவி ஒத்துமையும் இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க. 2ஆம் அதிபதியான 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ஒரு கேதோடு சேர்ந்து இருந்தாலும் 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 8ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் ராசி அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது குரு பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துல விழக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு இன்னும் என்ன பலன் சொல்லுது அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த ஜூலை மாதம் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.